ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட், அதாவது மக்கள் தொகையும் அவர்களுடைய இருப்பிடமும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை பார்க்க போகிறோம், அதாவது அதனுடைய நோக்கங்கள். டு நோ த பாப்புலேஷன், ரேசஸ் அண்ட் த கிளாசிஃபிகேஷன், மக்கள் தொகை, அதோட இனங்கள், அதை எப்படி பிரிச்சிருக்காங்க. டு லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் ரிலீஜன், பலவிதமான ரிலீஜனை பற்றி படிக்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் மேஜர் லாங்குவேஜஸ், பலவிதமான லாங்குவேஜ், அதாவது மொழியை பற்றி படிக்க போகிறோம். அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் செட்டில்மெண்ட், இருப்பிடங்கள் அமைவதற்கு பொதுவான கண்டிஷன் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்ட் ஹவுஸ் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். பாப்புலேஷன் இஸ் meant by number of people in town, city or any region. அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துல, டவுன்லேயோ சிட்டிலேயோ ஏதாவது ஒரு இடத்துல எத்தனை பேர் வாழ்கிறாங்க சொல்லி படிக்கிறது தான் பாப்புலேஷன். பாப்புலேஷன் ஜியோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் டெமோகிராஃபிக் ஃபினோமினா. டெமோகிராஃபிக் மீன்ஸ் அப்படின்னா மக்கள் தொகை பற்றி படிக்கிறது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எங்கெங்கே இருக்கிறாங்க, அதை பற்றி படிக்கிறது தான் டெமோகிராஃபிக். இதில் என்னென்ன இருக்குன்னா, இட் இன்க்ளூட்ஸ் நாட்டாலிட்டி, மோர்டாலிட்டி அண்ட் க்ரோத் ரேட் த்ரூ ஸ்பேஸ் அண்ட் டைம். நாட்டாலிட்டினா பிறப்பு விகிதம், மோர்டாலிட்டினா இறப்பு விகிதம். இப்போ பிறப்பு விகிதம் எப்படி பார்ப்பாங்கன்னா, மக்கள் பிறக்கிறது வச்சு 1000 பேருக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க ஒன் இயரில், அதை வச்சு பார்க்குறது தான் பர்த் ரேட்டு. மோர்டாலிட்டினா 1000 பேருக்கு எத்தனை பேர் இறந்தாங்க ஒரு வருஷத்தில் வச்சு பார்க்குறது தான் இறப்பு விகிதம். இந்த பிறப்பு விகிதத்தையும் இறப்பு விகிதத்தையும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் க்ரோத் ரேட், மக்கள் தொகை அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன். இந்த க்ரோத் ரேட் வச்சு தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா இல்லை குறைஞ்சிடுச்சா சொல்லி கணக்கு போடுவாங்க. த ஸ்டடி ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால் மைக்ரேஷன். ஸோ ஸ்டடி ஆஃப் மூவ்மெண்ட்னா மக்கள் ஒரு இடத்துல நிலைச்சி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி போகிறது தான் மைக்ரேஷன். ஸோ எதுக்கு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேடி போகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு தேடி போவாங்க, அவங்களுக்கு படிப்பை தேடி போவாங்க, அவங்களுக்கு எங்கே வசதியான வாழ்க்கை கிடைக்கிதோ அந்த இடத்த தேடி போவாங்க. பாப்புலேஷன் இஸ் யூஷுவலி டிட்டர்மைன்ட் பை த ப்ராசஸ் கால் சென்சஸ். எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சென்சஸ். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, வீட்டில் தான் கவர்மெண்ட்லேருந்து ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க, அதில் எத்தனை பெரியவங்க எத்தனை சின்னவங்க எல்லாம் கேட்பாங்க. அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பாப்புலேஷன் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 11th ஜூலை. 11th ஜூலை வருஷம் 11th ஜூலை வேர்ல்டு பாப்புலேஷன் டேயாக அங்கே கன்சிடர் பண்ணுறோம். செட்டில்மெண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள்ஸ் எஸ்டாப்ளிஷ் எ கம்யூனிட்டி. மக்கள் தனக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு குழுவாக உட்காந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வாழறதா கம்யூனிட்டி சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ரேசஸ், அதாவது மக்கள் இனங்கள். ரேசஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ பயாலஜிக்கல் குரூப்பிங் விதின் த ஹியூமன் ஸ்பீஷீஸ். மக்களுக்குள்ளேயே மக்களை தனித்தனியாக பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் குரூப்பிங். பயாலஜிக்கல் குரூப்பிங்னா டிஎன்ஏ மெட்டீரியலை வச்சு மக்களை தனித்தனியாக இனமாக பிரிப்பாங்க. எ ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் வித் பர்மனெண்ட் டிஸ்டிங்விஷ் கேரக்டர். ஸோ மக்களை ஒரு இனமாக பிரிக்கணும்னா அதுக்குண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், முடி டைப் இப்படி இருக்கணும், நோஸ் டைப் இப்படி இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் அவங்கள பிரிப்பாங்க. ஸோ தே ஆர் பேஸ்ட் ஆன் ஹெட் ஷேப், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் லைக் நோஸ் ஷேப், ஐ ஷேப் அண்ட் கலர், ஸ்கின் கலர் அண்ட் பிளட் குரூப். ஸோ எது என்னென்ன வச்சுப்பாங்கன்னா, தலையோட என்ன டைப்பில் இருக்குது, நீட்டமாக இருக்கா உருண்டையாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் முகத்தில் இருக்க மூக்கு எப்படி இருக்குது, கண்ணுடைய ஷேப் என்ன, அந்த ஐபாலோட கலர் என்ன. சில பேருக்கு க்ரீன் இருக்கும், சில பேர் ப்ளூ இருக்கும், நம்ம இந்தியன்ஸ்க்கு பிளாக்காக இருக்கும். அதான் கலர் ஒயிட்டாக இருக்கானா பிளாக்காக இருக்கானா மாநிறமாக இருக்கானா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிளட் குரூப். ஸோ பிளட் குரூப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏ குரூப், பி குரூப், பி பாசிட்டிவ், நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதை வச்சும் மக்களை இனப்படுத்துவாங்க.
ரேஸ் இஸ் ஜென்ரலி டேர்ம்ட் அஸ் கேட்டகரைஸ் ஹியூமன்ஸ். ஸோ எதுக்கு இனங்களாக பிரிக்கிறோன்னா மக்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இந்த மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவங்க சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இனங்களாக ரேஸாக பிரிக்கிறோம். த மேஜர் ஹியூமன் ரேசஸ் இன் த வேர்ல்டா காக்கசாய்டு இருப்பாங்க, நீக்ராய்டு இருக்காங்க, மொங்கலாய்டு இருக்காங்க, ஆஸ்ட்ரலாய்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரேசஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி காக்கசாய்டு, தே ஆர் நோன் அஸ் யூரோப்பியன் ரேஸ். இவங்க வந்து யூரோப்பியன இனத்தை சார்ந்தவங்க. தே ஹேவ் ஃபேர் ஸ்கின், வெள்ளையாக இருப்பாங்க, வேவி ஹேர், முடி நீட்டமாக இருக்கும், நேரோ நோஸ் அண்ட் டார்க் ப்ரௌன் ஐஸ், மூக்கு வந்து அகலமாக இருக்கும், அண்டு அவங்க ஐபால் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும். தே ஃபவுண்ட் இன் யுரேஷியா. இந்த இன மக்கள் வந்து யூரோப்பாவிலும் இருப்பாங்க, ஏஷியாவிலும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நீக்ராய்டு. தே ஹேவ் டார்க் ஐஸ். அவங்க வந்து ஐபால் வந்து கருப்பாக இருக்கும், பிளாக் ஸ்கின் கலரு, அதுக்கப்புறம் பிளாக் ஊலி ஹேர். அவங்க ஹேர் வந்து கருப்பாக திக்காக இருக்கும். ஒயிட் நோஸ், மூக்கு வந்து விரிஞ்சிருக்கும், லாங் ஹெட்டு, நீட்டமான தலை இருக்கும், அண்ட் திக் லிப்ஸ். தே ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அவங்க ஆஃப்ரிக்காவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் காணப்படுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் த மங்கலாய்டு. தே ஆர் காமன்லி நோன் அஸ் ஏஷியன் ஆஃப் அமெரிக்கன் ரேஸ். இவங்க வந்து ஏஷியாவும் அமெரிக்கா இனத்தை சார்ந்தவங்க. தே ஹாவ் லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின். அவங்க வெள்ளையாக இருப்பாங்க, நிறத்திலிருந்து ப்ரௌன் கலர் வரைக்கும் கலர் இருக்கும். அவங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், மூஞ்சி சப்பையாக இருக்கும், ஹெட் வந்து கொஞ்சம் ப்ராடாக அகலமாக இருக்கும், நோஸ் வந்து நீளம் வந்து மூக்கோட நீளம் வந்து மீடியமாக இருக்கும். தி ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா அண்ட் ஆர்டிக் ரீஜன். ஏஷியாவிலையும் ஆர்டிக் ரீஜனில் காணப்படுறாங்க. ஆஸ்ட்ரலாய்டு, தே ஹாவ் வைட் நோஸ். இவங்க மூக்கு வந்து வைடாக இருக்கும், அகலமாக இருக்கும், கர்லி ஹேர், சுருட்டா முடி, டார்க் ஸ்கின், கருப்பாக இருப்பாங்க, அண்ட் ஷார்ட் இன் ஹைட், குள்ளமாக இருப்பாங்க. தே லிவ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் ஏஷியா. இப்போ வந்து ரேசஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய இனங்களை பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கர்டல் ஏர்லி லேண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நாகரிக தொட்டில் சொல்லுவோம். ஏன்னா இங்கே தான் சிந்து சமவெளி நாகரிகம் உருவானது. The ancient Indus Valley civilization was the origin of Dravidian people in North India. Indus Valley civilization, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தான் திராவிடர்கள் இந்தியாவை வாழ்ந்தாங்க சொல்லி சொல்கிறோம். ஸோ தே வேர் புஷ் டு சவுத் இந்தியா வென் இண்டோ ஆரியன் பீப்புள் செட்டில் கேம் இன் 1750 to 500 BCE. இந்த இண்டோ ஆரியன் பீப்புள், இந்த ஆரிய மக்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால இந்த திராவிட மக்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு இடப்பெயர்ச்சி செஞ்சாங்க. எந்த வருஷத்துலனா 1750 500 BC சொல்கிறோம். அந்த இயரில் மக்கள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு இடம்பெயர்ச்சி செஞ்சாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து 3 வல்லரசுகள் இருந்தது. அது என்னென்னா சேரா, சோழா அண்ட் பாண்டியா. இங்கு பேசப்பட்ட மொழிகள் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் துளு. இதை வந்து திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. ரிலிஜன் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். தட் மீன்ஸ் ரிலிஜன் மீன்ஸ் மதம் அண்ட் அதனுடைய பிரிவினைகள். ரிலிஜன் மீன்ஸ் எ பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். மதம்னு சொல்லி நாங்கள் எதை சொல்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த், நம்ம நம்பிக்கை வச்சு வர்ஷிப் பண்ணுறது தான். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ஹியூமன் சொசைட்டி. மக்களை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது அது. இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் இஸ் கல்ச்சர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா மக்கள் ஒரு குரூப்பாக கண்டுபிடிச்சி அதோட கல்ச்சரையும் எங்களால் தெரிஞ்சிக்க முடியும். மதத்தை வந்து 3 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து யூனிவர்சலைசிங் ரிலீஜன்ஸ். இட் இஸ் அ ரிலீஜன் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் குளோபல் ஸ்கேல். ஸோ உலக அளவில் இருக்க ஒரு ரிலீஜன். தே ரெஃபர் டு சிங்கிள் ஃபவுண்டர். அதை நாங்கள் கிறிஸ்டியானிட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகவும், இஸ்லாத்தை வந்து முகமதாகவும், புத்திஸை வந்து கௌதம் புத்தா வச்சு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எத்னிக் ரிலீஜன். திஸ் ரிலிஜன் இஸ் லிமிட்டட் டு எ பர்டிகுலர் குரூப் ஆர் கம்யூனிட்டி. இந்த மதம் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் இல்லைனா ஒரு கமிட்டி கிட்ட மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜூடாயிசம், ஹிந்துயிசம் அண்ட் ஜப்பானீஸ் ஷிண்டோயிசம். ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜன், பழங்குடியினுடைய சமயங்கள். In this religion, people mostly believe their ancestors and they belong to traditions. இந்த மதத்தில் வந்து மக்கள் வந்து தன்னுடைய முன்னோர்களை வழிபடுவாங்க.
animism, shamanism and shaman. Language of India. இந்தியாவுடைய மொழிகள். India has a world's second highest number of language. உலகத்திலேயே அதிகமாக மொழி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. Language is the force of socialization and common type of communication. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு இஸ் அ டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ மக்களுடைய ஐடியாஸை சொல்கிறதுக்காக ஒரு பெரிய பொருள். இட் இஸ் இன் ரிட்டன் ஃபார்ம் ஆர் ஓரல் ஃபார்ம். சில மொழிகள் வந்து ரிட்டன் ஃபார்மில் இருக்குது, எழுத்து வடிவில் இருக்குது. சில மொழிகள் வந்து பேச்சு வடிவில் இருக்குது. இட் ப்ரொமோட்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ். இந்த மொழியோட என்ன ஒரு பெரிய பயன்னா நம்மளோட ஐடியாஸை ஈஸியாக பிற மக்களுக்கு தெரிவிக்கலாம். India has 122 major languages and 1599 other languages. ஸோ இந்தியாவில் வந்து 1599 லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் ரிகக்னைஸ்ட் லாங்குவேஜ் எழுத்து வடிவில் இருக்க லாங்குவேஜ் வந்து 122. ஸோ அதுலேயும் கவர்மெண்ட்டால் ரிகக்னைஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து 22 லாங்குவேஜ் கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 22 லாங்குவேஜை 97% மக்கள் வந்து பேசுகிறாங்க. த திராவிடன் லாங்குவேஜஸ் ஆர், அதாவது திராவிட மொழிகள் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளம். அதுக்கப்புறம் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் இன் நார்த் இந்தியா. ஆரியர்கள் பேசின மொழி இன் நார்த் இந்தியாவில் என்னென்னு பார்த்தோன்னா ஹிந்தி, குஜராத்தி, ராஜஸ்தானி, பலவிதமான மொழிகள். ஹிந்தி இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய அரசாங்க லாங்குவேஜ் சொல்கிறது ஹிந்தி. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அதாவது நம்மளோட நாட்டுடைய ஆளுமை லாங்குவேஜ். இப்போ நாங்கள் செட்டில்மெண்ட், தட் மீன்ஸ் இருப்பிடம். செட்டில்மெண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் அண்ட் இன்டராக்ட் த்ரூ அக்ரிகல்ச்சர், ட்ரேடிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இருப்பிடம் மக்கள் வந்து இயற்கையோடு பிணைஞ்சு அதோட அக்ரிகல்ச்சர், விவசாயம், வேலைவாய்ப்பு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிற இடத்த தான் செட்டில்மெண்ட் சொல்கிறோம். Rural settlement is a community having primary activities such as agriculture, lumbering, fishing and mining. Rural settlement, village, that is a கிராமம் இருப்பிடங்கள் வந்து பொதுவாக பிரைமரி ஆக்டிவிட்டீஸை சேர்ந்து தான் இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஆடு மாடு மேய்க்கிறது இருக்கும், ஃபிஷ்ஷிங் இருக்கும், மைனிங் இருக்கும். Urban settlement includes secondary and tertiary activities like industry, trade and banking. அர்பன் செட்டில்மெண்ட் அதாவது ஒரு நகர வாழ்க்கை எதில் எப்படி இருக்குன்னா செகண்டரி, டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸை சேர்ந்துருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரி இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், பேங்கிங் இருக்கும், ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்கும். ரூரல் செட்டில்மெண்ட் பீப்புள் ஹேஸ் ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் ஹேஸ் லார்ஜர் பாப்புலேஷன். வில்லேஜில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், நகரத்தில் வந்து பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். சைட் அண்ட் சிச்சுவேஷன் ரெஃபர்ஸ் டு லொக்கேஷன் ஆஃப் ஆக்சுவல் செட்டில்மெண்ட். அது இடம், அதோட வாய்ப்புகள் பொறுத்து தான் மக்கள் வந்து அவங்க அமையும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மீட்டிங் அவர் டெய்லி நீட்ஸ் லைக் வாட்டர் சப்ளை அண்ட் ஃபியூல். ஸோ மக்களுடைய தேவைகளை எங்கே பூர்த்தி ஆகுமோ அந்த இடமா பார்த்து மக்கள் வந்து அவங்க தன்னுடைய இருப்பிடத்தை அமைச்சிப்பாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஓல்ட் ஹவுஸ் டைப், அதாவது பழங்கால வீட்டுடைய அமைப்புகள். In early period, people lived in houses built by using local materials. ஸோ அந்த காலத்தில் என்னென்ன அவங்களுக்கு பொருள் கிடைச்சதோ அதை வச்சு தான் அவங்க வீடாக கட்டினாங்க. The form of houses was closely related to environment. அவங்க வீடு வந்து இயற்கையோட பிணைஞ்சு தான் இருக்கும். This include building materials like mud walls and roof was made up of stock of paddy. ஸோ வீடு வந்து மண்ணால் செஞ்ச செவரு இருக்கும், அதை கூரை வந்து ஓலையால் மூடியிருப்பாங்க. லோக்கல் வுட் வாஸ் யூஸ் டு ப்ரொவைட் ஃப்ரேம் ஃபார் ரூஃப். ஸோ அவங்க கிடைக்கிற ஒரு வுட்டு பலகை வச்சுருந்தா அவங்க ரூஃபை ஃப்ரேம் பண்ணுவாங்க. தே ஹேட் வைட் வராண்டாஸ் அண்ட் ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன். ஸோ அந்த காலத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வராண்டா இருக்கும், நடுவில் நிறைய இடம் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஏருக்கு சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ மக்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. த சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹேபிட்டன்ஸ். ஸோ அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு அவங்க வீடும் அவங்களோட இருப்பிடமும் அமைஞ்சிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்ப்போம்னா பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் அதை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.